மெல்போர்ன் டெஸ்டில் இந்திய வீரர் பும்ரா சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 311 இன் கீழ் 6 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகளைக் கொண்ட பார்ட்டர் கவாஸ்கர் திராபி தொடரில் விளையாடுகிறது. முதற்கட்டமாக இந்தியா பெர் டெஸ்டில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா அடிலைட்டில் வெற்றி பெற்றது. 3வது டெஸ்ட் பிரிஸ்பேன் சமனில் முடிந்தது. தொடரின் புள்ளி நிலை 1-1 வரை என்ற நிலையில் 4வது டெஸ்ட் இன்று மெல்போர்னில் பாக்சிங் டே போட்டியாக தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் கம்மின்ஸ் பேட்டிங் தேர்வு செய்தார். இந்திய அணியில் சுப்மன் கில்லுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடித்தார். ஆஸ்திரேலிய அணியில் ஹேசல்வுட் மற்றும் மெக்ஸ்வீனின் இடத்தில் போலண்ட் மற்றும் அறிமுக வீரர் குன்ஸ்டாஸ் சேர்க்கப்பட்டனர். கவாஜா மற்றும் குன்ஸ்டாஸ் இணைந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வலுவான தொடக்கத்தை வழங்கினர். 19 வயது அறிமுக வீரர் குன்ஸ்டாஸ் பும்ராவின் பந்துகளில் அதிரடி பவுண்டரிகள் சிக்சர்களை விளாசினார். 52 பந்தில் அரை சதம் அடித்த அவர் 60 ரன்னில் ஜடேஜாவின் சுழலில் சிக்கினார். கவாஜா 57 மற்றும் லபுசேன் 72 அரை சதம் அடித்தனர். ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 237 இன் கீழ் 2 என வலுவாக இருந்த நிலையில் வாஷிங்டனின் பந்தில் லபுசேன் அவுட்டாகினார். பின்னர் டிராவிஸ் ஹெட்டை பும்ரா டக் அவுட்டாக செய்தார். தொடர்ந்து மிச்சல் மார்ஷை 4 மற்றும் அலெக்ஸ் கேரியை 31 வெளியேற்றிய பும்ரா மற்றும் ஆகாஷ்தீப் சிறப்பாக பந்து வீசினர். முதல் நாள் முடிவில் ஸ்மித் 68 மற்றும் கம்மின்ஸ் 8 களத்தில் இருந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி 311 இன் கீழ் 6 ரன்கள் எடுத்தது. இந்திய அணியின் பும்ரா அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்.